அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கான தொகுதி பங்கீடு இறுதியாயிருக்கிறது. 10 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுகிறது. திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா இடம் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்ட தேமுதிகவினர் அங்கே தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதி பங்கீடு காலை இறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது மாலை தேமுதிகவுக்கான தொகுதி பங்கீடும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 10 தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்கி இருக்கிறது திமுக. மதிவாணன், தேமுதிகவுக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு. கடந்த காலங்களில் தேமுதிக திமுக கூட்டணியில இணைமா அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது. இந்த முறை அது நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன நிலையில 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.